டிஜிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. கோவை இந்து முன்னணி மற்றும் பாஜக சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கவுண்டம்பாளையம் டிவிஎஸ் நகர் மாரியம்மன் கோவில் திடலில் வீர விநாயகர் சதுர்த்தி விழா மிக விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இது தொடர்ச்சியாக 30ஆம் ஆண்டு விழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் பாஜக முன்னிலை செயற்குழு உறுப்பினர் திரு பாலாஜி உத்தம ராமசாமி அவர்கள் தலைமையில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி சிறப்பித்தார். உடன் உருவை கே பாலன், கோவை கோட்ட செயலாளர், இந்து முன்னணி மற்றும் மார்க்கெட் முருகேசன் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த அன்னதான விழாவில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று நாளையும் சிறப்பு பூஜையுடன் கூடிய அன்னதானம் நடைபெறும். தலைமையை இந்து முன்னணி SM பாளையம் M குமார் மற்றும் சாச்சு பாஜக முன்னிலையில் நடைபெற்றது. ராசு பிரகாஷ் தலைமையில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு நடைபெற இருக்கின்றது என்று விழா குழுவினர் கூறினர். அதைத் தொடர்ந்து விளக்கு பூஜை மகளிருக்கான நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர். அதில் வானதி ஸ்ரீனிவாசன் தேசிய மகளிர் அணி தலைவர் துவக்கி வைத்து சிறப்பாற்ற உள்ளார். இவ்விழாவில் கௌரவ அழைப்பாளர், இந்து முன்னணி நிர்வாகிகள், விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்ட இளைஞர் அணி தலைவர் திரு அசோக் பத்திரிகையாளரை சந்தித்து சிறப்பு பேட்டி அளித்தார். இப்படிக்கு 30ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு விநாயகர் எழுச்சி விழாவாக நமது கவுண்டம்பாளையம் பகுதியே பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில் திடலில் 30வது ஆண்டு வீர விநாயகர் சதுர்த்தி விழாவானது சீரும் சிறப்புமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழாவின் முதல் பகுதியாக காலை நமது வீர விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக அன்னதான நிகழ்வானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை விளக்கு பூஜையானது நடைபெறும். மீண்டும் நாளை மறுநாள் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தொடர்ந்து 3 நாட்களுமே, அதாவது 3வது நாள் நம்ம விநாயகரை விசர்ஜன ஊர்வலத்துக்கு எடுத்துட்டு போய் கரைப்பாங்க. அந்த 3 நாளுமே தொடர்ந்து நம்ம இந்த திடலில் வைக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவிலே மதியமும் சரி, இரவு உணவும் சரி நம்ம பொதுமக்களுக்கு இந்த முறை ஏற்பாடு செய்து வழங்கி கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஆண்டு இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு பொதுமக்களும் அனைத்து பக்த கோடிகளும் சிறப்பான ஒரு ஆதரவினையும் எங்களுக்கு பொருளுதவியும் நிதியுதவியும் கொடுத்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களது விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த விழாவினை இன்னும் பல ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க அனைவருக்கும் எங்களது சிறந்தார்ந்த வேண்டுகோளையும் இந்த தருணத்தில் வைத்துக் கொள்கிறோம். நன்றி.